This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்தியாவின் கைக்கு வந்த ஸ்டெல்த் விமானம் F-35ஆல் பதறியடித்து ஓடி வந்த சீனா அமெரிக்கா வைத்த ஆப்பு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை பற்றின வீடியோ என்னன்றதை பார்க்கலாம். ஆசியா பசிபிக் இடையிலான உறவு என்பது அமைதியை மையப்படுத்தி இருக்க வேண்டும், ஆயுத விற்பனையை மையப்படுத்தி இருக்கக்கூடாது என்று சீனா இந்தியா அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் நரேந்திர மோடியுமான இருதரப்பு சந்திப்புக்கு பிறகு இந்தியாவிற்கு F-35 போர் விமானங்களை விற்பனை செய்ததாக அறிவித்துள்ளது. இதன் மூலம் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணையும். இதன் மூலம் F-35 போர் விமானங்கள் மூலம் இந்தியாவிற்கு பல்வேறு சாதகங்கள் ஏற்படும். பாகிஸ்தான் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சகத்தில் செய்தி தொடர்பாளர் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசுகையில், இந்தியாவிற்கு மேம்பட்ட இராணுவ தொழில்நுட்பங்களை வழங்குவது தவறானது. இதனால் பாகிஸ்தான் ஆழ்ந்த கவலையில் உள்ளது. அமெரிக்காவில் இந்த நடவடிக்கை காரணமாக ஆசியா பிரதிநிதியத்தில் இராணுவ ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்கும். இதனால் எங்கள் பிராந்தியத்தில் பாதுகாப்பற்ற சூழல் உள்ளது என்று பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிடம் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இருப்பது பாகிஸ்தானுக்கு கடுமையான நெருக்கடியை வரும் காலத்தில் கொடுக்கும் என்று கூறியுள்ளது. இதற்கு சீனாவும் தற்பொழுது கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆசிய பசிபிக் இடையிலான உறவு என்பது அமைதியை மையப்படுத்தி இருக்க வேண்டும், ஆயுத விற்பனையை மையப்படுத்தி இருக்கக்கூடாது என்று சீனா இந்தியா அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. அதன்படி ஆசியா பசிபிக் இடையிலான உறவு மூலம் கேம் ஆடக்கூடாது, இதை அடிப்படையாக வைத்து ஸ்பெஷல் குரூப்புகளை உருவாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதெல்லாம் சர்வதேச பாதுகாப்பிற்கு எந்த வகையிலும் உதவாது. ஆசியா பசிபிக் இடையிலான உறவு பிரச்சனையை உருவாக்குவதற்கான மையமாக பயன்படுத்தக்கூடாது என சீனா இந்தியாவிற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்திய போர் விமானப்படையில் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் இணையும். பாகிஸ்தான், சீனா உள்ளிட்ட நாடுகளில் இந்த போர் விமானங்களை இரகசியமாக சென்று தாக்குதல் நடத்த முடியும். 3 விதமான பயிற்சி, நிலம், கடல், ஆகாயம் என்ற 3 விதமான போர்களும் பயன்படுத்தலாம். இதனால் போர் நேரங்களில் எளிதாக தாக்குதல்களை நடத்த முடியும். மிகவும் வேகமானது, மணிக்கு 1900 கிலோமீட்டர் பயணிக்கலாம். இதனால் அண்டை நாடுகளுக்கு சென்று வேகமாக தாக்கிவிட்டு திரும்பி வர முடியும். F-35 இந்த காலத்திற்கேற்ற அதிநவீன போர் விமானம் என்பதால் பல நாடுகள் இதை வாங்க ஆர்வமாக உள்ளனர். F-35A சாதாரண ரன்வேயில் இயங்கும். ஏர்ஃபோர்ஸ் F-35B குறுகிய தூரத்தில் பறந்து செல்லக்கூடியது. நேவி F-35C ஏவுகணை கப்பல்களில் இருந்து பறக்கும் வகை. ஏர்கிராஃப்ட் கேரியர் ஆகிய வகைகள் உள்ளன. இந்த 3 வகையிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான விமானங்களை அமெரிக்கா இந்தியாவிடம் விற்பனை செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உயர்ந்த தொழில்நுட்பம், தானாகவே டேட்டாவை பகிர்ந்து கொள்ளும் AI மற்றும் சென்சார்கள் கொண்டது. மிகப்பெரிய ஸ்கிரீன் கொண்ட காக்பீட் காரணமாக நொடிக்கு நொடி தகவல்களை பெற முடியும். உலகில் மிகவும் முன்னேறிய போர் விமானங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. எதிரிக்கு தெரியாமல் தாக்குதல் நடத்தவும், வேகமாக செயல்படவும், துல்லியமாக தாக்கவும் வல்லது. ரோடார் பாதுகாப்பு எதிரிகளின் ரோடாரில் கண்டுபிடிக்க முடியாத ஸ்டெல்த் டெக்னாலஜி கொண்டது என்பதால் போர் நேரங்களில் வசதியாக இருக்கும். இதனால் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல்களை நடத்தவும் எளிதாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.